அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஆர்பி ஒரு பிரஸ் நியூஸ் வெளியிட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாரி தான், ஏற்கனவே காணொலியில சொல்லியிருக்கோம். தேர்வு தேதி பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி தான். அதுக்கு எந்த மாற்றமும் இல்ல. அதுக்கு நிகரா தான், அதுக்கு ஒரு சான்றிதழ் தான் டிஆர்பி வாரியம் இப்போ சொல்லியிருக்காங்க. ஹால் டிக்கெட்ல ஏதாவது ஒரு குறைபாடுகள் இருந்தா, ஹால் டிக்கெட்ல ஏதாவது ஒரு மிஸ்டேக்கோ, வேற ஏதாவது குறைபாடுகள் இருந்தா, நீங்க ஹால் டிக்கெட் டிஆர்பி பார்த்தீங்கன்னா இதுக்குண்டான ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. ஸோ 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் டிஆர்பி வாரியம் அங்கேயே டிஆர்பி போர்டு அலுவலகத்திலேயே ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. அங்கே போயிட்டு ஏதாவது உங்களுக்கு ஹால் டிக்கெட்டில் மிஸ்டேக்காக இருந்தால் கூட, இல்லை ஹால் டிக்கெட்டில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் கூட நீங்கள் இதை வச்சு நீங்கள் மாற்றிக்கலாம். ஏன் இந்த மாதிரி ஒரு நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நம்ம ஹால் டிக்கெட் பார்த்தீங்கன்னா நம்ம கவுன்சிலிங் போகிற வரைக்கும் நமக்கு ஹால் டிக்கெட் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து நீங்கள் இப்போ நம்ம தேர்வு எழுதுறதுக்கு மட்டும் ஹால் டிக்கெட் தேவைப்படாது. அடுத்து நீங்கள் பாஸ் பண்ணி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது ஹால் டிக்கெட் கேட்பாங்க. ஹால் டிக்கெட் ஒரு காப்பி கேட்பாங்க. அதுக்கப்புறமா அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் போகும்போது ஒரு ஹால் டிக்கெட் ஒரு காப்பி கேட்பாங்க. ஸோ அதனால் ஹால் டிக்கெட் காப்பி என்பது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது நமக்கு கரெக்டாக இருக்கணும். அதில் நம்ம பேரோ இல்லை வேறு ஏதோ தவறுகள் இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த முகாம் மூலியமாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மாற்றிக்கலாம். ஸோ அதனால் டிஆர்பி வாரியம் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ உங்கள் மிஸ்டேக்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு 7ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நல்லா படிங்க. ஏன்னா தேர்வு தேதியெல்லாம் மாறாது. நமக்கு தேர்வு தேதி பார்த்தீங்கன்னா உரிய நேரத்தில் நமக்கு தேர்வு கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சான்றிதழ் தான் டிஆர்பி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெஸ் நியூஸ் இப்போ கொடுத்துருக்காங்க. ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.